நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா மகமாயி, உனக்கு எங்க இருந்துமா இந்த பூ கிடைச்சது? இங்க பக்கத்துல யாரையும் காணுமே. அப்புறம் யாருமா உனக்கு இந்த பூவை கொடுத்தது? யாருமே கொடுக்காம குழந்தையோட கையில பூ எப்படி வந்தது? அம்மா தேவி, அம்மா. என்னாச்சு பெரியவரே? பாத்தீங்களா மகாராஜா, தேவிக்கு சாத்தி இருக்கிற மாலையில உள்ள அதே பூ தான் குழந்தைக்கு கிடைச்சிருக்கிற இந்த பூவும். தேவி என் குழந்தைக்கு பூ கொடுத்தாங்களா? ஆமா உண்மையா, தேவிதான் குழந்தைக்கு பூ கொடுத்திருக்காங்க. பாத்தியா, பூவோட இதழ் நடையில விழுந்து கிடக்கு. தேவி, மகமாயி, தேவி, அம்மா, பகவதி, தேவி, கருணை கடலே. அம்மா. பெரியவரே, இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமா? இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்கும்னு சரியா சொல்ல முடியாது மகாராணி. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க ஏற்கனவே ஒரு முறை திருவஞ்சியூர் அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்ததா சொன்னீங்கல்ல? அதனால்தான் மகாராஜா நான் அப்படி சொன்னேன். திருவஞ்சியூர் அம்மன் சந்நிதியை அடைய ஒரு பக்தன் எவ்வளவு தூரம் நடக்கணுங்கிறத அவதான் முடிவு பண்ணுவா.
பக்தர்களோட பக்தியையும் பொறுமையையும் சோதிச்சு தெரிஞ்சுக்கிறது திருவஞ்சியூர் அம்மனோட திருவிளையாடல்கள்ல ஒண்ணு. தேவி, எப்படிப்பட்ட தடைகளை சந்திக்க நேர்ந்தாலும் மனசை நாம தளர விடவே கூடாது. அம்மனை தியானம் பண்ணிக்கிட்டே நடந்தா போதும். தூரமும் தடைகளும் ஒண்ணுமில்லாம ஆயிடும் மகாராஜா. அழாதடா செல்லம், அழாத. சரி வா, அழக்கூடாது. பார்த்து. தேவி, ரொம்ப தாகமா இருக்கு. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. இங்க குடிக்க தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா? இனி போக போறது காட்டுப்பகுதி மகாராஜா. ஒரு குடிசைய கூட கண்ணால பார்க்க முடியாது. குழந்தை பசிச்சு அழ ஆரம்பிச்சுட்டா தண்ணியாவது கொடுக்கணும்ல. திருவஞ்சியூர் அம்மனே தாகத்தை தீக்கிறதுக்கான வழியும் காமிப்பா. அதனால நம்பிக்கை இழக்காதீங்க மகாராணி. அந்த நம்பிக்கையோடவே நாம பயணத்தை தொடருவோம். வா, பார்த்து மெதுவா எழுந்துரு. வா போலாம், மெதுவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம் ஐயா, இங்க சுத்து வட்டாரத்துல ஏரியோ இல்ல குளமோ ஏதாவது இருக்கா? ஏரி மட்டும் இல்ல, ஒரு குளம் கூட இந்த இடத்த சுத்தி இல்ல. ஆளுங்களே இல்லாத போது கிணறு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். மகாராஜா, இந்த மரம் வெட்டி அவன் குடிக்கிறதுக்காக அதோ தண்ணி வச்சிருக்கான். தாகமா இருக்குன்னு கேட்டு பார்த்தா கண்டிப்பா கொடுப்பான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நாங்க 108 தேவி கோயில்களை தரிசனம் பண்றதுக்காக பாத யாத்திரை புறப்பட்டு வந்திருக்கோம். அதை எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? நான் செய்யற வேலைக்கு தொந்தரவு கொடுக்காம உங்க வழிய பார்த்துக்கிட்டு நீங்க போங்க. இல்ல, உங்களால உதவி செய்ய முடியுமான்னு கேக்குறோம். வயிற்று பொழப்புக்காக இந்த மரத்தை வெட்டி பொழைக்கிறேனா உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். நாங்க திருவஞ்சியூர் அம்மனை தரிசனம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரமா கிளம்புறதுக்கான வழிய பாருங்க. அப்பதான் நீங்க இருட்டுறதுக்கு முன்னாடி கோயில் சன்னதியை போய் சேர முடியும். தெரியும். கோயிலுக்கு போற வழியெல்லாம் ஒரே காடா இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அதுவும் தெரியும். அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா வழியில நிறைய மிருகங்கள் நடமாட்டமா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க திருவஞ்சியூர் அம்மன்ட்ட போய் சேரலைனா ஆபத்து நிச்சயம். எங்க எல்லாருக்கும் ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க உடனே கிளம்பிடுவோம். அவ்வளவுதானா விஷயம்? இத முதல்ல என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல.
தாகமா இருக்கிற உங்க குழந்தைக்கு நான் தண்ணி கொடுத்த உடனே அதுக்கு தேன் சாப்பிட்டது மாதிரி இருக்கும் போல இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் உயிர் வாழ்றதுக்கு தானே தெய்வம் ஏரி குளம் குட்டைன்னு நமக்கு படைச்சிருக்காரு. எல்லாருக்கும் பொதுவான இந்த தண்ணிய எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாட முடியாது. உண்மையை சொல்லணும்னா என்னுடைய தாகத்துக்காக வச்சிருந்த இந்த தண்ணியை உங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு தான் அதிக சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் போதும். இனி நான் தண்ணி குடிக்கலைனாலும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். நன்றி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே தெரியல. வேண்டாம், அப்படி நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா நான் செஞ்ச உதவிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் உங்களுடைய நன்றியை எதிர்பார்த்தெல்லாம் இந்த தண்ணியை கொடுக்கல. அப்படின்னா பணத்துக்காக நான் இந்த மாதிரி பணத்தையும் பொருளையும் வாங்கி எனக்கு கொஞ்சம் கூட பழக்கம் இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை, அதை விரும்புறதும் இல்லை. அப்படின்னா நாங்க இங்கிருந்து கிளம்புறோம். அப்படி வெறுமனே போனா எப்படி? இருட்டுறதுக்குள்ள நாங்க திருவஞ்சியூர் அம்மன் கோயிலுக்கு போயாகணும். அது உங்க சொந்த பிரச்சனை. அதனால எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லையே. புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. தெளிவாவே உங்களுக்கு சொல்றேன். சாயங்காலம் வரைக்கும் வெட்டினா தான் இந்த மரம் கீழே விடும். அப்படி நான் வெட்டும் போது தாகம் எடுக்கும். அந்த நேரத்துல குடிக்கிறதுக்கு தான் இந்த தண்ணிய வச்சிருந்தேன். அதத்தான் நீங்க குடிச்சிட்டீங்களே. தண்ணிய குடிக்காம நான் எப்படி மரத்தை வெட்ட முடியும்? அப்படி இந்த மரத்தை வெட்டினா தானே 1-2 நாணயமாவது எனக்கு கூலியா வயிற்று பொழப்புக்கு கிடைக்கும். கூலி கிடைச்சா தானே நானும் என் குடும்பமும் பட்டினி இல்லாம வாழ முடியும். இங்க பக்கத்துல தண்ணி இருந்தா நான் போய் கொண்டு வந்து தரேன். அதுக்கு இங்க வழி இல்லையே. நீங்க சந்தோஷமா தந்ததும் நாங்க நினைச்சோம் பாசத்தால தானு. உங்க மேல பாசம் வச்சா எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்னா நாங்க என்னதான் செய்யணுங்கிறீங்க? சாயங்காலம் ஆகுறதுக்குள்ள இந்த மரத்தை வெட்டி கொடுக்கணும். நாங்களா? நான் உங்களுக்கு உதவி பண்ணல, அப்ப எனக்கு உதவி பண்ண உங்களுக்கு கடமை இருக்குல்ல? கடமை இருக்குங்கிறதுக்காக இவரு இந்த மரத்தை வெட்டி கொடுக்கணுமா? ஏன் வெட்டினா என்ன? சின்ன வயசா தானே இருக்காரு, நல்ல ஆரோக்கியமா வேற இருக்காரு. இந்த பாரு, இவர் யாருன்னு தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. யாரா இருந்தா எனக்கு என்ன? இவரு உதயசுரம் தேசத்தோட மகாராஜா. அதனால இவரையா நீ மரத்தை வெட்டி கொடுக்கணும்னு சொல்ற? அப்புறம் வேற யாரு? நீங்க என்ன நினைச்சீங்க? மகாராஜான்னு சொன்ன உடனே பயபக்தியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல முதுகுல அவரை வச்சு திருவஞ்சியூர் கோயில் வரைக்கும் சுமந்துக்கிட்டு போவேன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கிறதுனாலதான் சொல்றேன். மகாராஜான்னா மக்களுக்கு உதவி செய்யற கடமைகள் இருக்கு. இந்த மரத்தை அறுக்க எவ்வளவு கூலி ஆகுமோ அதை நாங்க தரோம். கூலி கொடுத்தாலும் மரம் தானா விடாது இல்லையா? மரத்தை வெட்டாம எப்படி இந்த வேலையை எனக்கு கொடுத்த ஆசாரியோட வேலை முடியும்? நான் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சாயங்காலத்துக்குள்ள திருவஞ்சியூர் அம்மன் சன்னதிக்கு போயாகணும் இல்லையா? அம்மனை நேரா தரிசனம் பண்றதை விட புண்ணிய மகாராஜா என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு உதவி செய்யறது. சரி, அந்த கோடாரியை கொடுங்க. வேண்டாம் மகாராஜா, நீங்க குழந்தைய பிடிங்க, மரத்தை நான் வெட்டுறேன். இல்ல பரவாயில்ல. நீங்க செய்ய வேண்டாம். வயசானவங்களை வேலை செய்ய வச்ச பாவம் எனக்கு கிடைக்கணும்னு பாக்குறீங்களா? சொன்னா கேளுங்க, நானே செய்யறேன். இதப்படி நம்ம என்ன பாவம் பண்ணோம்? எதுக்காக தேவி நம்மளை எந்த அளவுக்கு சோதிக்கிறா? மகாராணி, எந்த சோதனையையும் சந்தோஷத்தோட எதிர்கொள்றதுதான் உண்மையான பக்தி. மகாராஜா, வெட்டுனா தான் மரம் விழும். நல்லா வெட்டுங்க.
உங்கள் விஜய். சன்னியாசி அம்மா, நீ சரியாதான் கூப்பிட்டு. நானும் ஒரு சன்னியாசி அம்மா தான். மல்லிகா அதானே உன் பேரு? இந்த தேசத்தாள்றவரோட மனைவி. சொல்றது சரிதானே? ஆமா. ஆனா தர்மமே தெரியாத கணவனோட கொடுமைகளை கண்டும் காணாம நீ ரொம்ப சகிச்சுக்கிட்டு இருக்க. இந்த குணாதிசயம் தான் தேவியோட அருளை உனக்கு கொடுத்திருக்கு. அரண்மனையில பட்டு மெத்தையில தூங்க வேண்டிய மகாராணி எங்கிருந்தோ வந்தவங்களுக்காக கொடுமைகளையும் அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி நீ அதே அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற சக்தி தவ வலிமை இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நீங்க மனசு வச்சு இந்த அப்பாவிக்கு உதவி செய்ய முடியுமா? இவ புருஷனாலையும் இன்னும் சில பேராலையும் இவ சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கா. முடியும். ஆனா அது ஒரு நிமிஷத்துலயோ ஒரு நாள்லயோ செஞ்சிட முடியாது. மல்லிகாக்கு துரோகம் செய்யறவங்களோட மனசு மாறணுங்கிறது கடுமையான பூஜையாலையும் தவத்தாலையும் மட்டும்தான் முடியும். இதுக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு மாசமாவது நான் உங்க அரண்மனையில தங்கி இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு என்னம்மா, நீங்க எத்தனை நாள் வேணாலும் தாராளமா அரண்மனையில தங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த விதத்திலயும் குறைவில்லாம நாங்க கவனிச்சுக்குவோம். மத்த எந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல, பூஜையும் தியானமும் மட்டும் குறையில்லாம நடக்கணும். அதுக்கு என்ன வேணும்னு சொன்னா மட்டும் போதும். உதவி செய்யறதுக்கு நாங்க எப்பவும் தயாரா இருப்போம். இது ஈஸ்வரனோட தீர்ப்பு. தீர்த்த யாத்திரைகளுக்காக கோவில்களுக்கு வந்தனா கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமா இந்த தேசத்து அரண்மனையில இருக்க வேண்டியதாயிடுச்சு. அது நாங்க செஞ்ச அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். சரி, அப்படின்னா உங்க விருப்பத்தை நான் பூர்த்தி செய்யறேன். வாங்க அரண்மனைக்கு போகலாம்.